Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம daily use 25 sentenceல இன்னைக்கு ஒரு 25 questions எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ஈஸியான 2 word 3 word sentence தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வந்து இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க, அப்போ பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நீ வரியா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கணும்னா ஆர் யூ கம்மிங், நீங்களும் வர்றீங்களா. இப்போ நடக்கிற கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்கிற ஆக்ஷனல்னால என்ஜி சேர்த்துருக்கோம். ஓகே, ஆர் யூ கம்மிங், நீ என் கூட வருகிறாயா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுவீங்களா, புகைப்பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணுமா டு யூ ஸ்மோக், நீ ஸ்மோக் பண்ணுவியா. ஓகே, நெக்ஸ்ட்டு, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீ ஏன் இதை கேட்குற, எதனால நீ எப்படி என்கிட்ட கேட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் டு யூ ஆஸ்க், எதனால நீ கேட்ட, ஏன் கேட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, ரொம்ப ஒருத்தங்க சேடாக இருக்கும், கவலையாக இருக்காங்க, நீ ஏன் கவலையாக இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ சேட். ஓகே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க, அப்போ அவங்க வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ, உனக்கு தெரியுமா. ஓகே, நெக்ஸ்ட்டு, இப்போ எங்கேயாவது கிளம்புறீங்க, அப்போ இங்கே கிளம்புற இடம் எதுன்னு சொல்லலை, அப்போ நம்ம எங்கே போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டு கோ, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு. இப்போ ஆட்டோலாம் நீங்கள் ஏற போகிறீங்க, ஆட்டோவில் ஏறிட்டீங்க, இப்போ டிரைவர் வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க, அது எப்படி கேட்கணும், வேர்னா எங்கே அப்படின்னு அர்த்தம், வேர் டு கோ எங்கே போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, இன்றைக்கி வந்து லீவா, இன்றைக்கி வந்து ஹாலிடேயா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், இஸ் இட் அ ஹாலிடே டுடே, இன்றைக்கி லீவா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, நான் வந்து எப்போ பேசணும், எந்த டைமில் நான் பேசணும், நான் எப்போ பேசணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம், வென் டு ஸ்பீக். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒருத்தங்க வந்து அழுதுட்ருக்காங்க, நீ அழுற அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ க்ரையிங், ஏன் ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க, இப்போ கண்டினியூஸாக ப்ரெசென்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது நம்ம ஐஎன்ஜி சேர்த்து தான் சொல்லுவோம். ஓகே, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஒய் ஆர் யூ க்ரையிங், நீ ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, உனக்கு வந்து என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கணும், டு யூ லைக் மீ, உனக்கு என்ன பிடிக்குமா. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன்னொருத்தங்க ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க, நீ ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்கணும், கோவத்துக்கு ஆங்க்ரி. ஓகே, அப்போ எப்படி கேட்கணும், ஒய் ஆர் யூ ஆங்க்ரி, நீ ஏன் கோவமாக இருக்கிற. ஓகே, நெக்ஸ்ட்டு, நான் எப்போ தூங்கணும், எப்போ படிக்கணும் அப்படின்லாம் கேட்குறதுக்கு வென் டு ஸ்டடி. ஓகே, படிக்கிறதுக்கு ஸ்டடி, ஸ்லீப்னா தூங்குறது. ஸோ வென்னா எப்பொழுது, ஸோ வென் டு ஸ்லீப். ஓகே, நெக்ஸ்ட்டு, இப்போ ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னா நம்ம கோவத்தில் இப்போ என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் நவ், இப்போ என்ன அப்படின்னு கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, இன்னொருத்தங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து அது புரியலை, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு, அப்போ அவங்க கேட்குறாங்க உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ கெட் இட், நான் சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ கெட் இட், உனக்கு புரியலையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு புக் இருக்குது, இது யாரோட புக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு யாருடைய அப்படிங்கிற மீனிங்க்கு ஹூஸ் அப்படின்னு வரும். அப்போது ஹூஸ் புக் இஸ் திஸ், இது யாருடைய புக்கு, திஸ் அப்படின்னா இந்த புக்கு யாருடையது, ஸோ ஹூஸ் புக் இஸ் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, அவள் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் ஷீ, வேர்னா எங்கே அப்படின்னு மீனிங், வேர் இஸ் ஷீ. ஓகே, இது அவள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ இஸ் ஷீ, அவள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ அப்படின்னா யார். ஓகே, வேர்னா எங்கே, அவள் எங்கேன்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் ஷீ, ஹூ இஸ் ஷீ அப்படின்னா அவள் யார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு, எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் டு கோ. இப்போ எங்கேயாவது கிளம்புறீங்க நீங்கள், அப்போ நம்ம வந்து எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் டு கோ, எப்போ போகணும். ஓகே, நான் என்ன செய்வேன் அப்படின்னா வாட் ஐ டூ, இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் ஐ டூ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. இது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஐ ஹாவ் டு டூ. அப்போது ஹாவ் டுனா நம்ம என்னது பண்ணணும், நான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். இது நமக்கு ஹாவ் டு பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ என்னது ஹாவ் டு அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டும், வாட் ஐ ஹாவ் டு டூ அப்படின்னா நான் என்ன பண்ண வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு,
நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டூ யூ டூ. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டூ யூ டூ. ஓகே, நீ என்ன பண்ணுற. ஓகே, நெக்ஸ்ட்டு உன்னோட பெயின் எப்படி இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பெயினில் இருக்காங்க, வலியில் இருக்காங்க, உனக்கு வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் இஸ் யுவர் பெயின். ஹவ் இஸ் யுவர் பெயின். ஓகே, நெக்ஸ்ட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஹாப்பி. ஆர் யூ ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாமே ஓகே தானே, உனக்கு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கா. இப்போ வந்து ஒரு வீடு மாதிரி போகிறீங்க, அந்த ஓனர் வந்து உங்களுக்கு வீடு எல்லாமே ஓகேவாக இருக்கா. இஸ் எவ்ரி திங் ஓகே. இஸ் எவ்ரி திங் ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் எவ்ரி திங் ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம 25 கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு 25 சென்டென்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.